டு கிரீன் வண்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog வீடியோ பார்க்க போறோம். நம்ம இப்போ சென்னையில இருக்க பாரிஸ்க்கு போயிட்டு இருக்கோம். பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா இங்க பாரிஸ் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நான் இந்த பெருமைக்காக சொல்லலைங்க, பெருமைக்குன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. ஃபாரின்ல இருக்கவங்கள கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கே வந்து கொளத்தூர் வந்து பற்றி நான் சொல்லும்போது இது கொளத்தூர் எங்கே இருக்குது, எந்த ஏரியா, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாரிஸ் கார்னர் அப்படின்னா பாரிஸ் வந்து லண்டன் பாரிஸ் அந்த பாரிஸ் நீங்கள் நினச்சிக்க கூடாது. அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் பாரிஸ் கார்னர். மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்தியாவில் சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற பாரிஸ் கார்னர் பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பாரிஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே, நீங்கள் தெரியாதவங்களுக்கு பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். பாரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோயம்பேடு வந்து இங்கே தான் வந்து பாரிஸில் தான் வந்து கம்பைண்ட் ஆகி இருந்தது. வந்து பாரிஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து அது தனியாக வந்து பிரித்து வந்து நம்மளோட ஃபார்மர் சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாரிஸில் தான் இருந்தது. அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் வந்து தனியாக வந்து கொண்டு வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து பாரிஸை பற்றி பார்க்கலாம். பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கிடைக்காத பொருளே கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். இப்போ நம்ம வெட்டிங் இன்விடேஷன்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். மளிகை பொருட்கள் கூட அங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சீப்பான ரேட்டில் நிறைய பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நம்ம கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம ஏதாவது இப்போ வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. பாரிஸ் போனீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கிடைக்காத பொருட்களே கிடையாது. எல்லாமே நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய வந்து இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் அது மாதிரி வந்து விற்கிறவங்க சேல் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாரிஸில் தான் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும். நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து நமக்கு ரொம்ப நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாரிஸில் இருக்க அந்த சந்தைக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்று அங்கே போய் எனக்கு ரொம்ப பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போயில இந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன். அங்கே போய் ஒன்லி வீடியோ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாரிஸ் போயிடலாம் வாங்க. ஒரு வழியிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 குதிரை வந்து நடந்து போயிட்டுருக்கு. அதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா பாரிஸ் கோழி மார்க்கெட். அது ஒரு சந்தை. அந்த சந்தைக்கு போகிறதுக்கு ரூட் தெரியாது. அண்ணா தான் வந்து அடிக்கடி போயிருக்காங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அண்ணா ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம போகிறோம். இப்போ அண்ணா ஃபேமிலியை நம்மளோட ஜாயின் ஆகிட்டாங்க. அவங்களே பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாரிஸ்க்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், இது சென்னை கார்ப்பரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை சென்ட்ரல், ரொம்ப பழமை வாய்ந்த சென்னை சென்ட்ரல் வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. அடுத்து அப்படியே இந்த போயிட்டு நம்ம ஃபோர்ட் வழியாக போக போகிறோம். சென்னை கோட்டை வழியாக போயிட்டுருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு வந்து ரூட்டு தெரியாது, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரூட்டெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட். நம்ம ரீச் ஆகிட்டோம். பாரிஸில் ஒவ்வொரு தெருவில் ஒன்று ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு இது ஃபுல்லாக சைக்கிள் விற்பாங்க. சைக்கிள் இது இந்த தெரு பக்கத்து தெருவில் போனால் நோட்டு புக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு லாஸ்ட் நோட்டு புக்கு தெரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் ஒன்று விற்கும். அந்த தெரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பாரிஸ் கார்னருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அதை தாண்டி நம்ம போகணும். இந்த சந்துக்குள்ளே தான் நம்மளோட கோழி மார்க்கெட் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம இந்த சந்தை இருக்குது. இதுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நடந்து போகலாம். ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த வீக் தான் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய கூட்டம் இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. இல்லைனா இந்த சந்துக்குள்ளே நுழையவே முடியாதான், அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம்.
சண்டே அதுமாக காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு வந்தோம் ரொம்ப ஆர்வமாக. இது எங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் நம்ம இருக்கிற கொஞ்சம் பெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம திருப்பியும் வரலாங்க. அதை நான் உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன். கிரீன் வண்டர் வேர்ல்டு ஓனர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், இது ஒரு லேப்ரடாரோட பப்பி. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டோம். இவர் வந்து பார்த்தா 14,000 சொல்கிறாரு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாக் டாக் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் வந்து அவங்களால வளர்க்க முடியாமல் இல்லைனா வந்து குட்டி போட்டிருக்கோம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா 2,000 சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ரேபிட் சூப்பராக இருக்குது பாருங்கள். முயல் நல்ல ஒரு தனியாக அழகுங்க. ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று, ப்ரௌன் ஒன்று, 3 வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட வீட்டில் வளர்க்குறது. நிறைய இருக்குது அப்படின்றதால இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. இதோட ரேட்டு வந்து நாங்கள் கேட்டால் வந்து ஒன்று வந்து 400 rupees, 400 ரூபாய் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6:30-7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10 மணிக்கெலாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரீட் பேரே பார்த்தீங்கன்னா கோழி மார்க்கெட் தான். இது ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேலில் வந்து கோழி வந்து விற்கிற ஸ்ட்ரீட். இது ஃபுல்லாகவே பக்கத்தில் ஒவ்வொரு கடையிலையும் வந்து எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட 200-300 கோழிக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ கடைகள் இருந்தது. அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து கோழி கடைங்க தான். போலீஸ் வந்து எப்பவுமே இந்த ரவுண்ட்ஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நிறைய கடைகள் இல்லை, உடனே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. கடைகள் வந்து போட விட மாட்டேன்றாங்க. பாருங்கள், ஒவ்வொரு கடையிலையுமே வந்து எவ்வளோ கோழிங்க இருக்குது நீங்களே பாருங்கள். இங்கே வந்து எல்லா கோழியுமே கிடைக்குது. பிராய்லர் சிக்கன் ஆகட்டும், நாட்டுக்கோழி ஆகட்டும், இங்கே பாருங்கள் சேவல், கருங்கோழி, எல்லா விதமான கோழியுமே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து 1-2 மட்டும் வச்சு கூட தனியாக கூட ஒரு கோழியெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க. அப்புறம் நாட்டு முட்டை, ஒரிஜினல் நாட்டு முட்டை கூட இங்கே நிறைய பேர் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நாட்டு கோழியும் கீழே வச்சுருக்காங்க, நாட்டு முட்டையும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து வெளியெலாம் நம்ம வீட்டுக்கிட்டலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ரேட் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஹோல்சேலில் கிடைக்கும். இங்கே வாங்கிக்கலாம். இதோட இந்த எண்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் வெறும் சிக்கனை மட்டுமே கட் பண்ணியே வந்து அது கட் பண்ணுறதுக்குனே ஒரு எவ்வளோ ஒரு கடை மாதிரி வச்சு எவ்வளோ கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா 5 வந்து 200 ரூபாய் சொல்கிறாங்க. கோழி குஞ்சுன்றதுனால அவ்வளோ ரேட்டுங்க. இது நம்ம கலர் கோழி குஞ்சு, பிராய்லர் கிடையாது. அதனால் வந்து 1 10 ரூபாய் தான் வரும். இது சேவல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கடையில் வந்து நாட்டு முட்டை, காடை முட்டை, காடை இருக்கு இல்லையா, அதோட முட்டை எல்லாமே வந்து ஒரு கடையில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த கடையோட வெளியவே அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம வீட்டு சைடில் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 15 rupees கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 150 rupees. அதாவது மொத்தம் 150 ரூபாய் வந்து 15 முட்டை. அப்படி பார்த்தா ஒரு முட்டை வந்து 10 ரூபாய் தான் வருது. இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்மி. ஒரு பாக்ஸ் வந்து நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு பாக்ஸ் வந்து காடை முட்டையும் இப்போ வாங்கியிருக்கோம். அடுத்து காடை முட்டை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பீஸ் 4 ரூபாய் வருது. 4 × 15 பீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 85 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து 60 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இதுவும் நம்மளுக்கு நல்ல லாபம் தான். ஒரு முட்டை மிஸ் ஆகிருக்கேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனே வந்து அன்றைக்கி நைட்டே வந்து ஓரமாக கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஒன்று மட்டும் எடுத்து உடனே ஆம்லேட் பண்ணி பார்த்தோம். அதனால தான் இப்படி ஒன்று மிஸ் ஆகிருக்கு. முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இருக்க பிராய்லர் முட்டைலாம் வந்து எது உண்மை எது பொய்யினே தெரியல. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது மாதிரி வந்து காடை முட்டை, இது மாதிரி நாட்டு முட்டைலாம் வந்து பாயில் பண்ணியோ இல்லை ஆஃப் பாயில் பண்ணியோ ரோஸ்ட் பண்ணியோ வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.